கூட்டு தாபனத்தின் வாயிலாக மனக்குயல். ஏறக்குறைய மனக்குயல் கடந்த பல ஆண்டுகளாக 6 ஆண்டுகளுக்கு மேலாக ஒலிபரப்பாகிறது. மனக்குயல் கேட்டு சொல்கின்றவர்கள் இந்த நிகழ்ச்சி பற்றிய பல்வேறு விமர்சனங்கள் வருகின்ற பொழுது ஏதோ இந்த நிகழ்ச்சி கிடைக்க முடியாத அல்லது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்று நினைப்பது ஒரு தர்ம சங்கடமான ஒரு எண்ணம் என்றுதான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லப்படுகின்ற எல்லா விடயங்களும் சரியானவை அல்ல. கேட்கின்ற போது சரியாக தெரிகின்ற இந்த விடயம் இன்னும் 10 ஆண்டுகளில் 5 ஆண்டுகளில் ஏன் நாளைக்கு கூட மாற்றப்படலாம். எப்பொழுதும் ஒரு விடயம் சரியானதாக இருந்ததில்லை. இப்பொழுது சரியாக தெரிகின்ற ஒரு விடயம் இன்னும் கொஞ்ச காலங்களில் பிழையானதாக இருக்கும். இப்பொழுது பிழையாக தெரிகின்ற ஒரு விடயம் இன்னும் கொஞ்ச காலத்தில் சரியானதாக இருக்கும். காலம், நேரம் இவைதான் அவற்றை தீர்மானிக்கின்றன. ஆகவே இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லப்படுகின்ற விடயங்கள் எல்லாமே சரியானவை என்று எண்ணுவது சரியல்ல. சில வேளைகளில் கேட்கின்ற பொழுது அது சரியானதாக இருக்கும். உட்கார்ந்து யோசனை செய்து பார்த்தால் சில வேளைகளில் அது சரியானவை அல்ல என்று கூட தோன்றலாம். ஆகவே புகைத்தல் வாங்குகின்ற பொழுது அந்த பட்டியலை எழுதியிருப்பார்கள், இது உடல் நலத்திற்கு கேடானது என்று. எனவே இந்த நிகழ்ச்சிக்கும் அப்படி நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். உலகத்திற்கு இது சில வேளைகளில் கேடானதாக இருக்கலாம். இப்பொழுது கேடானதாக இருக்கின்ற இந்த தகவல் சில வேளைகளில் இன்னும் கொஞ்ச காலத்தில் சரியானவையாக இருக்கலாம். அல்லது இப்பொழுது சரியானவையாக இருப்பவை தொடர்ந்தும் சரியானவையாக கூட இருக்கலாம். அவ்வப்போது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சொல்கின்ற கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு தான் இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. கடந்த வாரம் ஒலிபரப்பான நிகழ்ச்சி கடந்த பல வாரங்களாக ஒலிபரப்பான ஒரு நிகழ்ச்சி பற்றி ஒரு நேயர் குறிப்பிடுகின்ற பொழுது, இப்பொழுது மனக்குயலில் அரசியல் கலந்துவிட்டது, எனவே அவற்றை தவிர்த்துக் கொண்டால் என்ன என்று கேட்டிருந்தார்கள். ஒருவரில் பலர் கேட்டிருந்தார்கள். உண்மைதான், அரசியல் என்று ஒன்று வருகின்ற பொழுதே ஒரு நிகழ்ச்சி கலப்படமாகிவிடுகிறது. வாழ்வியல் என்பது தவிர்க்க முடியாமல் அரசியல் கலந்து இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ளுகின்ற வரை எனவே நிகழ்ச்சிக்கு அவ்வப்போது விமர்சனம் தருகின்ற நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். நிகழ்ச்சி மூலமாக நல்லவை கெட்டவை என்று பல்வேறு வித்தியாசமான முறையில் நேயர்கள் தருகின்ற நிறைகள் குறைகள் உற்சாகம் தருகின்ற விடயமாக இருக்கிறது. இந்த உற்சாகம் நீடித்தால் நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமான பல தகவல்களை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இல்லை என்றால் என்ன, நானே எனக்கு செய்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். இருந்தாலும் அவ்வப்போது நிகழ்ச்சி மூலமாக உற்சாகம் தருகின்ற அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. எப்பொழுதும் புதிய செய்திகள். இருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம். கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல
யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் வாயிலாக 2010 ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் நாள் இன்று கார்த்திகை 23 புதன்கிழமை. கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் வாயிலாக மனக்குயல். புதிதாக போகின்ற ஒரு இடத்தில் அல்லது புதிதாக அறிமுகமாகின்ற ஒருவருக்கு முன்பாகவே நிறைய விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நிறைய பேர் ஒரு பெயரை எடுத்துவிட்டால் அந்த பெயரை மாற்றுவது என்பது மிக மிக பிரச்சனைக்கு ஒரு விஷயமாக சமூக வாழ்வியலில் இருக்கிறது. கிராமத்தில் ஒருவர் வாய்க்காரே என்று பெயர் எடுத்தால் அவர் எவ்வளவுதான் மௌனமாக இருந்தாலும் அந்த பெயர் தொடர்ச்சியாக அவருக்கு நிலைத்துவிடும். அவருக்கு திருமணம் பேசுகின்ற பொழுதும் அவரா அந்த வாய்க்காரியா என்று கேட்பார்கள். அவர் எவ்வளவு நல்லவராக இருந்தால் என்ன, அவர் அந்த வாய்க்காரி என்ற அந்த கதாபாத்திரத்தில் இருந்து விடுபட்டு ஒரு அமைதியான ஒருவராக மாறிவிட்டாலும் கூட அந்த பெயர் அவரிடமிருந்து விடைபெறுவதில்லை. சமூகத்தில் ஒருவர் பல்வேறு விதமான கதாபாத்திரங்களை தாங்கியிருந்தாலும் ஒருவருக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு பெயர் தொடர்ச்சியாக இருப்பதற்கு வாய் மூலமாக பரவுகின்ற வதந்திகள் அல்லது பரப்புரைகள் அல்லது ஒருவர் சொன்னதை உடனடியாக தாங்கள் நேரடியாக பரீட்சிக்காமல் உணர்ந்து கொள்கின்ற பல்வேறு பரப்புரைகள் தான் அதற்கு காரணமாகி விடுகின்றன. ஒருவர் கடன் வாங்கி, இருவரிடம் வாங்கி, மூவரிடம் வாங்கி அதை திருப்பிக் கொடுக்காமல் சமூகத்தில் ஒரு பெயர் எடுத்து பின்னர் ஒரு காலத்தில் அவர் ஒரு நியாயமான ஒரு மனிதனாக மாறிவிட்டாலும் அவரை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. இவரிடம் கொடுத்தால் வாங்க முடியாது என்று ஒரு பெயர், அவர் எவ்வளவுதான் பெரியவராக வந்துவிட்டாலும் அந்த பெயர் அவருக்கு இருந்து கொண்டே இருக்கும். இவ்வாறு பல்வேறு விடயங்கள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் ஏன் சொல்கிறோம் என்றால், நாளை 2010 ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபன நிகழ்ச்சி வானொலியின் ஒலிபரப்பாகி ஏறக்குறைய 15 ஆண்டுகளை தாண்டுகின்ற ஒரு நாள். நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பெயரை கொஞ்சம் உங்களோடு சிலாகித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனம் என்றாலே அது வயோதிபர்கள் மட்டும் கேட்கின்ற ஒரு வானொலி என்ற ஒரு பெயர் எல்லோராலும் பரப்பப்பட்டிருக்கிறது. ஆரம்ப காலத்தில் வயோதிபர்கள் மிக கூடுதலாக, அதாவது 95களில், 96களில், 97களில் தொடர்ச்சியாக இன்று வரை வயோதிபர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற ஒரு காரணத்தினால் இது வயோதிபர்கள் கேட்கின்ற ஒரு வானொலி என்ற ஒரு பெயர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. தவிர்க்க முடியாதது. நீங்கள் எவ்வளவுதான் இளைஞர்களுக்கு, சிறுவர்களுக்கு என்ற நிகழ்ச்சிகளை மாற்றிக்கொண்டாலும், எவ்வளவுதான் நீங்கள் சராசரியான ஒரு வானொலியாக நடந்து கொண்டாலும் கூட இது வயோதிபர்களுக்கான ஒரு வானொலி என்ற ஒரு பெயரை நீங்கள் என்னதான் பிரயத்தனம் செய்தாலும் மாற்ற மாட்டீர்கள். மெக்டொனால்ட்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது உண்மையிலேயே சிறுவர்களுக்கு தான். நீங்கள் தெருவோரங்களில் போகின்ற பொழுது அல்லது பெருந்தெருக்கள் மூலமாக போகின்ற பொழுது மெக்டொனால்ட்ஸ் உணவகம் இருக்கின்ற இடத்தில் மிகப்பெரிய எழுத்தில் எம் போட்டிருப்பார்கள். மிகப்பெரிய உயரத்தில் எம் என்ற எழுத்துகள் இருக்கும்.
சற்று உட்கார்ந்து யோசித்து பார்த்தீர்கள் என்றால் என்ன காரணத்திற்காக இவர்கள் மிக உயரத்தில் இந்த எழுத்தை தூக்கி பிடிக்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை, இருக்கிறது. அதாவது வாகனத்தில் செல்கின்ற வாகனத்தை செலுத்துகின்றவர்களுக்கு தெரியக்கூடிய உயரத்தை விட பின் சீட்டில், அதாவது பேபி சீட்டில் உட்கார்ந்து இருக்கின்ற குழந்தை அந்த எண்ணை கண்டுகொண்டு அந்த கடைக்கு என்னை அழைத்து செல்லுங்கள் என்று அடம் பிடிக்க வேண்டும் என்ற துணியில் அந்த எண் அங்கே உயரத்தில் உட்கார்ந்திருக்கும். எம்மை கண்டவுடனேயே குழந்தை அலறி எடுத்துக்கொண்டு உடனே அந்த கடைக்கு என்னை அழைத்து செல்லுங்கள் என்று அடம் பிடிக்கும். மொத்தத்தில் பார்த்தால் அது குழந்தைகளுக்கான ஒரு உணவக விடுதியாக ஆரம்பிக்கப்பட்டாலும் குழந்தைகள் மட்டுமா அங்கே உண்கிறார்கள் என்ன? வயோதிபர்களுக்கான ஒரு வடிகாலாக இந்த வானொலி ஆரம்பிக்கப்பட்டாலும் வயோதிபர்கள் மட்டும்தான் கேட்கிறார்கள் என்பது எவ்வளவு விசித்திரமான ஒரு பரப்புரை. அதை ஏற்றுக்கொள்வதில் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி இருக்கிறது. ஒரு விதத்தில் சொல்ல போனால் ஒரு குதூகலமும் இருக்கிறது. உலகத்தில் எல்லோருக்கும் எல்லோருடைய சிநேகிதமும் கிடைத்துவிடும், உறவுகளும் கிடைத்துவிடும். ஆனால் வயது வந்தவர்கள், அதாவது மூத்தவர்கள், முதியவர்களுடைய சிநேகிதம், நட்பு கிடைப்பது என்பது இலகுவான காரியமல்ல. அந்த வகையில் மூத்தவர்களுக்கும் முதியவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய வாழ்க்கையில் அல்லது இப்போதைய வாழ்க்கையில் முதியவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதையும் ஒருமுறை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இலங்கையில் வாழ்கின்ற பொழுது தூரத்தில் இருந்தார்கள், ஒரே வீட்டில் வசித்து தூரத்தில் இருந்தார்கள். வயது போன காலத்தில், அதாவது முதியவரான காலத்தில் அவர்கள் ஒரு வீட்டில் இருந்தாலும் ஒரு அறையில் தங்குவது இல்லை. அப்பா கூடத்தில் படுத்திருப்பார், அம்மா வேறு ஒரு அறையில் படுத்திருப்பார். இந்த வாழ்க்கை அவர்களுக்கு நமது கிராமம் கொடுத்திருந்தது. ஒரு குறிக்கப்பட்ட கால எல்லையின் பின்னர் அவர்கள் தனித்தனியாக உறங்குவது என்பது இலங்கையில், பொதுவாக ஆசிய நாடுகளில் தவிர்க்க முடியாத ஒன்று என்று விட நமது காணும் காலமாக வந்திருக்கின்ற ஒரு கலாச்சாரமாக கூட அது இருந்திருக்கிறது. ஆனால் இங்கு அப்படி அல்ல. கட்டிடக்காடுகளுக்குள் மறைந்திருக்கின்ற இவர்கள் குடும்பத்தில் ஒரு அறையில் ஒன்றாக தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தும் அவர்கள் இன்னும் அவ்வாறு தங்காமல் இருப்பதுதான் விசித்திரமானது. காரணம், நிறைய பிள்ளைகள் இருப்பார்கள். கணவர் ஒரு வீட்டில், மனைவி ஒரு வீட்டில், முதியவர்களான இவர்கள் அம்மா ஒரு வீட்டில், அப்பா ஒரு வீட்டில். இது தவிர்க்க முடியாததா என்று பார்த்தால் தவிர்க்கலாம். அவர்களுக்குரிய வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் தவிர்க்கப்படலாம். இருந்தும் என்ன, அவர்கள் அவ்வாறு இல்லைத்தான். இந்த பாடலை கேட்கின்ற பொழுதெல்லாம் எனக்கு தோன்றுகின்ற விடயம், ஒரு முதியவர் ஒரு இடத்தில் இருந்து பாடுவதாக. இந்த பாடல் ஒரு திரைப்படத்திற்காக எழுதப்பட்டாலும் கூட இந்த முதியவர்களுக்கான ஒரு பாடலாகத்தான் அதை நினைக்கக்கூடியதாக இருக்கிறது. காலம் சென்றாலும் வாழ்க்கை அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படவில்லை என்பது மறைமுகமான ஒரு எண்ணம். இந்த பாடலை கேட்கின்றவர்கள், ஓ, முதியவர்கள் மட்டுமா கேட்பார்கள்? இல்லை, இளையவர்களும் கேட்பார்கள். உங்களுக்கு அப்பா அம்மா இந்த நாட்டில் வசிப்பவர்களாக இருந்தால் அவர்களை ஒரு வீட்டில் ஒரு அறையில் தங்குவதற்கான ஒரு வசதியை ஏற்படுத்திக் கொடுங்கள். தாம்பத்தியம் என்பது ஒரு கால எல்லைக்கு பிற்பாடு இல்லை என்பதை விட வெறும் அணைப்பு கூட ஒரு தாம்பத்தியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்களை ஒரு அறையில் ஒன்றாக ஒரு வீட்டில் தங்குவதற்கு அனுமதியுங்கள். அதுவே நீங்கள் அவர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய கடமையாக இருக்கும். வாழ்க்கை பகிர்ந்து அழைக்கப்பட வேண்டும், வயதுகளுக்கு அப்பால்.
பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா பாராட்ட மடியில் வச்சு தாராட்ட எனக்கு தாய்மடி கிடைக்குமா பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா ராசாவே வருத்தமா ராசாவே வருத்தமா ஆகாயம் சுருங்குமா ஏங்காதே பத உலகம் தாங்காதே அடுக்குமா சூரியன் கருக்குமா என்ன சொல்லுவேன் என் உள்ளம் தாங்கல மெத்த வாங்குனேன் தூக்கத்தை வாங்கல இந்த வேதனை யாருக்கு தான் இல்ல சொன்ன மீறவே ஊருக்குள் ஆள் இல்ல ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேனடி சொகராகம் சோகம்தானே சொகராகம் சோகம்தானே யாரது போறது குயில் பாடலாம் தன் முகம் காட்டுமா பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா பாராட்ட மடியில் வச்சு தாராட்ட எனக்கு தாய்மடி கிடைக்குமா உள்ள அழுகிறேன் வெளிய சிரிக்கிறேன் நல்ல வேஷந்தான் வெளுத்து வாங்குறேன் உங்க வேஷம்தான் கொஞ்சம் மாறணும் எங்க சாமிக்கு மகுடம் ஏறணும் மானே என் நெஞ்சுக்கு பால் வார்த்த தேனே முன்னே என் பார்வைக்கு வாவா பெண்ணே எசப்பாட்டு படிக்கேன் நானே எசப்பாட்டு படிக்கேன் நானே பூங்குயில் யாரது கொஞ்சம் பாருங்க பெண் குயில் நானுங்க அடி நீதானா அந்த குயில் யார் வீட்டு சொந்த குயில் ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததே உலகமே மறந்ததே நான் தானே அந்த குயில் தானாக வந்த குயில் ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததா உலகந்தான் மறந்ததா கேட்டவுடன் சிலவேளை மனம் மாறியிருக்கும். அப்பா அம்மாவை இப்படி வெவ்வேறு வீடுகளில் வைத்திருக்க கூடாது என்று மனம் அங்கலாக்கும். அவர்களை சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வழிவகையை செய்துவதற்கு நான் ஒரு வாய்ப்பை மனம் தேடும்.
இருந்தாலும் கென்னடிய வாழ்க்கை முறை அதற்கு இடம் கொடுக்காது. காரணம் என்னவென்றால், அவர்களுடைய வருமானத்தையும் சேர்த்துத்தானே வீடு வாங்குவதற்கு முதல் போட்டது. ஏதோ ஒரு வகையில் அம்மா என்னுடன் இருப்பார், ஏதோ ஒரு வகையில் அப்பா என்னுடன் இருப்பார். பிள்ளைகள் மாற்றி மாற்றி பந்து விளையாடுகின்ற அளவுக்கு அவர்கள் இருப்பார்கள் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. இனியாவது அவர்கள் சேர்ந்து வாழ வழிவசியுங்கள். நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகள் அப்பாவையும் அம்மாவையும் பிரித்து வைத்துக் கொண்டால் என்ன? டே கேர் காசு மிச்சம், வீட்டுக்கு அலாம் தேவையில்லை, வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் செய்வதற்கு இலவசமான வேலைக்காரர்கள். அப்படி என்று நாளைக்கு உங்கள் பிள்ளைகளை உங்களை அழைத்து அப்பாவையும் அம்மாவையும் பிரித்து வைத்தால் என்ன நடக்கும்? உங்களுக்கும் ஒரு வானொலி வாங்கி தருவார்கள், கேட்டுக்கொண்டு வீட்டுக்குள் இருங்கள் என்று. கண்டிப்பாக சிடிபிசியாக இருக்காது, நாங்க தான் குழப்பிடுவோம் இல்ல. ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் நாள் கார்த்திகை 23 புதன்கிழமை மனக்குயில் கேட்கிறோம். நீங்கள் எப்பொழுது கனடா வந்திருப்பீர்கள்? வாழ்க்கை என்பது ஒரு கணக்கு என்பது புரிந்து வைத்திருப்பவர்களுக்கு மிகவும் இலகுவானது. வாழ்க்கை ஒரு கணக்கு என்பது நமக்கு புரிவதே இல்லை. அது கூட்டல், கணித்தல், பிரித்தல், பெருக்கல் என்று எல்லாம் சேர்ந்த ஒன்றாக இருக்கிறது. நித்திரைக்கு போனவுடன் தூங்குபவர்கள் மிக குறைவு. படுக்கையில் இருந்து கொஞ்ச நேரம் அப்படி இப்படி என்று தங்களை ஆசுவாசப்படுத்துவார்கள். இந்த ஆசுவாசப்படுத்தலில் தான் இன்று நடந்த நிகழ்வுகள், நாளை நடக்கப் போகின்ற நிகழ்வுகள், நண்பர்கள், குடும்பம், வேலை, பணம், பொருளாதாரம் என்ற பல்வேறு சிந்தனைகள் வந்து போகும். நித்திரைக்கு போனவுடன் அடுத்த நிமிடமே தூங்குகிறவர்கள் மிக குறைவு, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். நித்திரைக்கு போன உடனேயே தூங்குவது நிறைய பேருக்கு அப்படியான சாத்தியமில்லை. தூக்கத்துக்கு சென்று கொஞ்ச நேரம் நின்று உழன்று பின்னர் தான் தூக்கத்துக்கு செல்வார்கள். 10 மணிக்கு சென்றால் 11 மணி 12 மணிக்கு நித்திரைக்கு செல்பவர்களும் இருக்கிறார்கள். அப்படி சென்றுவிட்டாலும் கூட இரவில் சாமத்தில் விழித்து இருந்து எண்ண கணக்குகள் போடுகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படி தூக்கம் கலைந்து இழந்து தேநீர் போட்டு குடிப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். மீண்டும் தூக்கம் பெறாமல், நித்திரை இல்லாமல் அப்படியே படுக்கையில் மல்லாந்து படுத்துக் கொண்டே நினைவுகளை ஓட விடுகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏன் எல்லோருக்கும் இப்படி இருக்கிறது என்று இருந்து பார்த்தால் கணக்குத்தான். வாழ்க்கை ஒரு கணக்கு. பிரித்தல், கூட்டல், கழித்தல், இப்படி எல்லாமே இருக்கிறது. இதை சரியாக கணக்கு பார்க்க தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கை இலகுவாக இருக்கிறது. நீங்கள் கனடாவுக்கு வந்து எவ்வளவு காலம், இரவில் எத்தனை மணி நேரம் தூங்கினீர்கள் என்று பார்த்தால் மிகவும் குறைவுதான். தூக்கத்தை கழித்து வேலைக்கு செல்பவர்கள், 2 வேலை செய்பவர்கள், 3 வேலை செய்பவர்கள், இந்த 3 வேலை செய்பவர்கள் இரவில் தூங்காமல் பகலில் தூங்குபவர்கள் என்று நிறைய பேர் இருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் எல்லோரும் உழைப்புக்காக தங்களுடைய தூக்கத்தை தொலைத்திருக்கிறார்கள். அந்த உழைப்பு வந்த பிற்பாடு தூக்கம் வருகிறதா என்று பார்த்தால் அதுதான் இல்லை. அது ஏன் அன்று வேலைக்காக விழித்திருந்த நாங்கள் என்று வேலை செய்து இருந்த கடனெல்லாம் கொடுத்தும் ஒரு அளவுக்கு தேறி நன்றாக இருந்தும் தூக்கம் வரவில்லை என்றால் என்ன காரணம்?
கணக்கு தெரியவில்லை, அவ்வளவுதான். இந்த உலகம் கணக்கில் படைத்திருக்கிறது என்றதை தெரிந்து கொண்டாலே தூக்கம் தானாக வந்து விடுகிறது. அதாவது திராட்சை பழம் இருந்து சாப்பிட்டால் யாருமே கண்டுகொள்ள மாட்டார்கள். அதுவே ரசமாக இருந்து வைனாக இருந்தால் நான் குடிகாரனாகி போய்விடுகிறேன். அது ஏன் திராட்சையை தின்பவனுக்கு ஒரு விதி, பலரசம் குடிப்பவனுக்கு ஒரு விதி, இரண்டும் ஒன்றுதானே? இதுதான் கணக்கு. இந்த கணக்கு தெரிந்தவர்கள்தான் வாழ்க்கையில் சுலபமாக தங்களுடைய வாழ்க்கையை வைத்துக் கொள்கிறார்கள். சமூகத்தில் நல்லவனாக நடிப்பவனுக்குத்தான் வாழ்க்கை என்று ஆகிவிட்டது. முன்னுக்கு ஒன்று சொல்லி பின்னுக்கு ஒன்று சொல்கின்றவர்களுக்குத்தான் வாழ்க்கை என்றாகிவிட்டது. நேரே சொல்லி பாருங்கள், நீங்கள் தேற மாட்டீர்கள். திராட்சை மாதிரி தான். திராட்சையாக சாப்பிடுங்கள், வைனாக குடித்து விடாதீர்கள். வைனாக குடித்தீர்கள் என்றால் நீங்கள் குடிகாரன், திராட்சை என்றால் நீங்கள் சைவம், நல்ல பிள்ளை. வாழ்க்கையினுடைய கணக்கு இதுதான். பிறந்ததிலிருந்து இன்று வரை இந்த கணக்கில் தான் இருக்கிறது. தூக்கத்தை கலைத்துவிட்டு இன்னும் தூக்கத்துக்கு சென்று தூக்கம் வராமல் இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் திராட்சை சாப்பிடாமல் வைன் சாப்பிட்டார்கள். நாளையிலிருந்து ஒரு கணக்கில் இருந்து ஆரம்பிக்கலாம் வாழ்க்கை. இந்த கணக்கு தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கை சுலபமாகிவிடுகிறது. மனக்குயில் கேட்கிறோம். கருவில் இருந்தோம், கவலையின்றி கண்மூடி கிடந்தோம். தோம் தரையில் விழுந்தோம், விழுந்தவுடன் கண் தூக்கம் தொலைத்தோம். அப்போது போன தூக்கம் என் கண்களிலே எப்போது வந்து சேரும் விடை தோணலையே. தோம் கருவில் இருந்தோம், கவலையின்றி கண்மூடி கிடந்தோம். தோம் தரையில் விழுந்தோம், விழுந்தவுடன் கண் தூக்கம் தொலைத்தோம். கருவில் இருந்தோம், கவலையின்றி கண்மூடி கிடந்தோம். அப்போது போன தூக்கம் நம் கண்களிலே எப்போது வந்து சேரும் விடை தோணலையே. தண்ணீரில் வாழ்கின்றோம் நாம் கூட மச்சவதாரம் தான். தோம் கருவில் இருந்தோம், கவலையின்றி கண்ணோடி கிடந்தோம். அலைகளை பிடித்துக் கொண்டு கரைகளை அடைந்தவர் யாரும் இல்லை. தனிமையில் தவித்துக் கொண்டு சௌக்கியம் அடைவது நியாயமில்லை. கவலைக்கு மருந்திந்த ராஜதவம், கண்ணீர் கூட போதையின் மறுவடிவம். வழியது வாழ்க்கையது விளங்கவில்லை, வட்டத்துக்கு தொடக்கமும் முடிவும் இல்லை. கையில் கோப்பை இல்லை என்றால் கற்பனை வரைவது நின்றுவிடும். கனவுகள் மட்டும் இல்லை என்றால் கவலைகள் நம் உயிர் தின்றுவிடும். தோம் கருவில் இருந்தோம், கவலையின்றி கண்மூடி கிடந்தோம். தோம் தரையில் விழுந்தோம், விழுந்தவுடன் கண் தூக்கம் தொலைத்தோம். அப்போது போன தூக்கம் நம் கண்களிலே எப்போது வந்து சேரும் விடை தோணலையே.
தலைவிதி என்னும் ஒரு நதிதான். வாழ்க்கையில் பிடிமானம் ஏதும் இல்லை, இந்த கிண்ணம் தானே பிடிமானம் வேறு இல்லை. திராட்சை தின்பவன் புத்திசாலியா, பழரசம் குடிப்பவன் குற்றவாளியா? பெண்ணுக்குள் தொடங்கும் வாழ்க்கை இது, மண்ணுக்குள் முடிகிறதே. விஷயம் தெரிந்தும் மனித இனம் பெண்ணுக்கும் மண்ணுக்கும் பறக்கிறதே. தோம் கருவில் இருந்தோம், கவலை இன்றி கண்மூடி கிடந்தோம். தோம் தரையில் விழுந்தோம், விழுந்தவுடன் கண் தூக்கம் தொலைத்தோம். அப்போது அப்போது போன தூக்கம் என் கண்களிலே எப்போது எப்போது வந்து சேரும் விட தோணலையே. மனக்குயில் கேட்கிறோம். கணக்கு 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 என்று சொல்லிவிட்டு கணக்கை சொல்லாமல் கணக்கு விடலாமா என்ன? வாழ்க்கை என்பது ஒரு கணக்கு தான். வாழ்க்கை என்பது ஒரு கணக்கு தான் என்றால் அதிலேயே விடை கடித்து விடுகிறது. இன்னும் தெரியாமல் இருக்கிற விஷயம் இருக்கு. கணக்கை எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் என்று பார்த்தால், நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஒவ்வொரு வயது வித்தியாசம் இருக்கும். ஆகவே தானங்களும் வித்தியாசமாக இருக்கும். பொதுவான ஒரு கணக்காக சொல்லலாம். என்ன? குழந்தைகள் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு திருமணம் செய்வீர்கள். குழந்தைகளுக்கு குழந்தைகள் பிறக்கும். அவர்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள். குழந்தைகளுக்காகவே நீங்கள் வாழ்வீர்கள். உங்களுக்கான வாழ்க்கை தொலைக்கப்படும். எங்கள் பெற்றோர்கள் எங்களுக்காக தங்கள் வாழ்க்கை எவ்வாறு தொலைத்தார்களோ அவ்வாறு உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொலைப்பீர்கள். பிற்பாடு குழந்தைகளுக்கு திருமணம் செய்வீர்கள். பேர பிள்ளைகளை பார்ப்பீர்கள். பின்னர் பேர பிள்ளைகளை குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்வீர்கள். பிற்பாடு அதற்கு புனித நீராட்டு விழா, அதற்கும் செல்வீர்கள். அதற்குள் நீங்கள் இருந்தால் அம்பு என்று போய்விடுவீர்கள். ஒரு கணக்குத்தான். இல்லை என்றால் அந்த குழந்தைகள் திருமணமானால் அந்த குழந்தையையும் நீங்கள் பார்வீர்கள். அந்த குழந்தைகளையும் பள்ளிக்கு அனுப்புவீர்கள். அதற்காக நீங்கள் கண் விழித்து உழைவீர்கள். கூட்டி கழித்து பார்த்தால் வாழ்க்கை கண்விழித்தலில் போய்விடும். வாழ்க்கை ஒரு கணக்குத்தான். இன்னும் 20 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் எவ்வளவு காலம் இருப்பீர்கள்? பிரித்துக் கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு ஆண்டு, உங்களுக்கு ஒரு ஆண்டு. பிரித்து பார்த்து பெருக்கி கணக்காக வாழ்க்கை. வாழ்க்கை ஒரு கணக்கு. மரணத்துக்கும் ஜனனத்துக்கும் இடையில் இருக்கின்ற கணக்கு. ஜனனம் என்பது ஒரு கரைதான், மரணம் என்பது மறு கரைதான். இரண்டுக்கும் நடுவே ஓடுவது தலைவிதி என்னும் ஒரு நதிதான். வாழ்க்கையில் பிடிமானம் ஏதும் இல்லை, இந்த கிண்ணம் தானே பிடிமானம் வேறு இல்லை. திராட்சை தின்பவன் புத்திசாலியா, பழரசம் குடிப்பவன் குற்றவாளியா? பெண்ணுக்குள் தொடங்கும் வாழ்க்கை இது, மண்ணுக்குள் முடிகிறதே.
ஸ்தாபனத்தின் வாயிலாக மனக்குயில் கேட்கிறோம். மனக்குயில் நிகழ்ச்சி என்ன நேரத்துக்கு ஆரம்பித்து என்ன நேரத்துக்கு நிறைவு செய்தோம் என்று கணக்கு பார்க்கின்ற நேர்களும் இருக்கிறார்கள். 9:05 ஆரம்பமாகி 9:55 நிறைவு பெற்று மனக்குயில் கேட்டேன் என்று சொல்கின்ற நேர்களும் சுவாரஸ்யமாக இருக்கிறார்கள். கேள்விகளை விட பதிலுக்குத்தான் உலகத்தில் மரியாதை. ஆனால் கேள்வி கேட்கின்ற மனிதர்கள் தான் நிறைய பேர். கடந்த பல வாரங்களுக்கு முன்பு முதியோர் அரங்கம் நிகழ்ச்சியில் குரு வந்து சொன்ன ஒரு கதை இன்னும் நினைவில் இருக்கிறது. தனது மனைவி பக்கத்து வீட்டில் இருக்கின்ற பரிமளத்திடம் திருமண வீட்டுக்கு செல்வதற்காக சங்கிலி கடனாக பெற்றிருந்தார். கோப்பி போட்டு கொடுத்து பரிமளத்தை நன்றாக புகழ்ந்து பரிமளத்திடம் இருந்து சங்கிலியை வாங்கிக் கொண்டு திருமண வீட்டுக்கு சென்று விட்டு வந்து, இந்தா உன்னுடைய சங்கிலி, இதுவும் ஒரு சங்கிலியா என்று தொக்கன அழுத்து வீட்டுக்கார பரிமளத்திடம் கொடுத்தார். குரு கேட்டார், என்னப்பா? ரொம்ப சந்தோஷமாக ஆளை வசியம் பண்ணி வாங்கிய சங்கிலியை திருமணத்திற்கு போட்டுவிட்டு வந்து முகத்தில் அடித்தான் போல் இதுவும் ஒரு சங்கிலியா என்று கொடுக்கிறீர்களே என்று அதற்கு மனைவி சொன்னார். இதில் பார்க்க நல்ல சங்கிலியை நிறைய பேர் அங்கே போட்டுக் கொண்டு வந்தார்கள் என்று. இந்த கதையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற இன்றைய சம்பவம் ஒன்று நடந்தது. எனது நண்பர், அவரது மனைவி காயப்பட்டு வீட்டில் இருக்கிறார். நண்பருக்கு சமைக்க தெரியாது. பக்கத்து வீட்டில் இருக்கின்ற அவர்களுடைய நண்பர் ஒருவர் சமைத்து தினமும் சாப்பாடு கொடுப்பார். அன்றும் வளைவு போல அவர்களுக்கு சாப்பாடு வந்தது. அவர்களுக்கு சாப்பாடு வந்த நேரம் வேறு ஒரு நண்பர் அவருக்கு தொலைபேசியில் அழைத்தார். என்ன? இல்லை, இந்த பக்கத்து வீட்டுக்காரன் சுத்தம் அடையன், சாப்பாடு கொண்டவன் கரண்டியை உள்ளுக்கும் வைக்க மறந்து போனான் என்று சொன்னாராம். அப்ப இவர் கேட்டார், என்னப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு தினமும் சாப்பாடு கொண்டு வாரார், கரண்டி வைக்காட்டி என்ன, நீங்கள் கரண்டி எடுத்து பாவிக்கலாம் தானே என்று. அதற்கு அவர் சொன்ன பதில், நான் தமிழனடா என்று. கேட்பதற்கு நகைச்சுவையாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் அதுக்குள் இருக்கிறது. இப்படித்தான் கணவன் மனைவி நண்பர்கள் உறவுகளுக்குள் எவ்வாறு எங்கே தோண்டலாம் கேள்விகள் என்றுதான் மனசு துடிக்கிறது. பதில்களுக்கு இருக்கின்ற மரியாதை கேள்விகளுக்கு இல்லை, கேள்விகளுக்கு இருக்கின்ற துணிவு பதில்களுக்கும் இல்லை. கணவன் மனைவி உறவுக்குள் பெரும்பாலானவர்கள் சந்தோஷமாக இருக்கின்ற நேரத்தில் தான் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறார்கள். சந்தோஷமாக இருக்கின்ற நேரத்தில் தான் அவர்கள் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறார்கள். வீட்டுக்கு வேகமாக வருகின்ற ஒரு கணவன் மீது மனைவி அக்கறை கொள்கிறாரோ இல்லையோ, மனைவி துன்பப்படுகின்ற பொழுது வீட்டை விட்டு வெளிக்கிடுகின்ற கணவன்மார் தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். கோபப்பட்டு மனைவி ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தைக்கு மறு வார்த்தை சொல்லி கோபத்தை கிளறிவிட்டு வீட்டை விட்டு புறப்படுகின்ற மனிதர்கள் கணவன்மார் தான் எந்த இனத்தில் இருந்தாலும் இருக்கிறார்கள். எப்பொழுது ஒரு காதல் தன்னுடைய மென்மையை வெளிப்படுத்துகிறது என்றால், எப்பொழுது மனைவி எரிந்து விடுகிறாரோ, எப்பொழுது மனைவி கணவனை எதிர்த்து பேசுகிறாரோ, எப்பொழுது விடாப்படியாக கணவன் மீது அவதூறாக பேசுகிறாரோ, அப்பொழுது அருகே இருந்து
அன்பு காட்டுகின்ற அன்புதான் அன்கண்டிஷனல் லவ். கோபப்படுகின்ற பொழுது கோபத்தை வெளியே தெரிவிக்கின்ற கணவர் அல்லது மனைவி காதலுக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல. எப்பொழுது தோள் தேவைப்படுகிறதோ அந்த தோள் கொடுக்கப்படுகின்ற பொழுதுதான் அந்த காதல் வெளிப்படுகிறது. சந்தோஷமாக இருக்கின்ற நேரத்தில் சந்தோஷமான விடயங்களை பகிர்ந்து கொள்வது அல்ல காதல். துன்பப்படுகின்ற பொழுது தோள் கொடுக்கின்ற காதல் தான் புனிதமானது, வெற்றிகரமானது, நிலையானது. யாருக்கு தோள் தேவைப்படுகிறதோ அந்த தோளை சரியான தருணத்தில் கொடுக்கின்ற உறவுகள் மட்டுமே நிலைத்திருக்கின்றன. சந்தோஷமாக இருக்கின்ற நேரத்தில் சந்தோஷமாக இருக்கின்ற கணவன் மனைவி காதலர்கள் காதலுக்கு உட்பட்டவர்கள் அல்ல. துன்பம் தோய்ந்து மிகவும் வலியோடு இருக்கின்ற ஒரு மனைவி மீது அக்கறை கொண்டு காதல் கொள்கின்ற கணவருடைய அன்பு புனிதமானது. அது எவற்றையும் எதிர்பார்க்காதது. இவ்வாறான காதல் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை தான். ஏனென்றால் நமக்குத்தான் காதலிக்க தெரியாதே. இன்றிலிருந்து புனிதமான ஒரு காதல் குருவாகட்டும். அந்த காதலுக்கு அன்கண்டிஷனல் லவ் என்று பெயர் வைத்துக் கொள்ளலாம். மனக்குயில் கேட்கிறோம், சொல்கிறோம். என்னை விட்டால் யாரும் இல்லை, கண்மணியே உன் கையணைக்க. என்னை விட்டால் யாரும் இல்லை, கண்மணியே உன் கையணைக்க. உன்னை விட்டால் வேறொருத்தி எண்ணமில்லை நாம் காதலிக்க. உன்னை விட்டால் வேறொருத்தி எண்ணமில்லை நான் காதலிக்க. முத்து முத்தாய் நீரெதற்கு, நான் இல்லையோ கண்ணீர் துடைப்பதற்கு. என்னை விட்டால் யாரும் இல்லை, கண்மணியே உன் கையணைக்க. ஆனையின் தந்தம் கடைந்தெடுத்தார் போல் அங்கமெல்லாம் ஓர் மினுமினுப்பு. ஆனையின் தந்தம் கடைந்தெடுத்தார் போல் அங்கமெல்லாம் ஓர் மினுமினுப்பு. அரச மரத்தின் இலைகளில் ஒன்று வந்து நின்றார் போல் ஒரு நினைப்பு. என்னை விட்டால் யாரும் இல்லை, கண்மணியே உன் கையணைக்க. காலழகெல்லாம் காட்டிய வண்ணம் கலையழகே நீ நடந்தாயோ. மேலழகெல்லாம் மூடியதென்ன கண்படுமென்றே நினைத்தாயோ. என்னை விட்டால் யாரும் இல்லை, கண்மணியே உன் கையணைக்க.
திரி குறைத்து ஏற்றிய தீபம் பொன்னொளி சிந்தும் இரவோடு என்னை விட்டால் யாரும் இல்லை கண்மணியே உன் கையணைக்க மனக்குயில் கேட்டோம். நிகழ்ச்சி நிறைவு செய்ய இன்னும் 10 நிமிடங்கள் இருக்கிறது. அதை எப்படி நிறைவு செய்வது என்று நீங்கள் கேட்பது நமக்கு புரிகிறது. சந்தோஷமாக இருக்கும் பொழுதே பிரிந்து விடலாம். நீங்கள் சந்தோஷப்பட்டது இதற்குத்தானா என்று நீங்கள் கேள்வி கேட்பதற்கு முன்னர் நாங்கள் பிரிந்து விடலாம். வாழ்க்கை ஒரு கணக்குதான். இந்த நிகழ்ச்சி மீள் ஒலிபரப்பு ஆகின்ற பொழுது 1 மணி நேரம் இருந்தால் வேலைக்காகாது. அது ஏறக்குறைய 45 to 50 நிமிடங்களுக்குள் இருந்தால் மட்டும்தான் மீள் ஒலிபரப்புக்கு உகந்ததாக இருக்கும். அப்படியானால் இப்ப நிறுத்திக் கொண்டுதான் ஆக வேண்டும். வருமுன் காப்போம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். என்றும் அன்புடன் உங்களை நேசிக்கும் இளைய பாரதி. இன்றைய இரவு காதலோடு ஆரம்பமாகட்டும். சூரியன் கூட பகலில்தான், சுடரும் நிலா கூட இரவில்தான். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. CTBC 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு.